வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கடற்படை கேடட் அதிகாரி சூசை மாணிக்கம் மரணம் தொடர்பில் புதிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், குடும்பத்தினர் கோரிக்கை. கடந்த 2018 ஆண்டு மரணமுற்ற அரச மலேசிய கடற்படையின் கேடட் அதிகாரி ஜே சூசை மாணிக்கம் இறப்பை ஒரு கொலை என இப்போ உயர்நீதிமன்றம் வகைப்படுத்தியதை தொடர்ந்து அந்த அதிகாரியின் மரணம் தொடர்பில் புதிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவரின் குடும்பத்தினர் போலீஸ் துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் போலீசில் புகார் அளிக்கப்பட்ட போதிலும் போலீசார் இன்னமும் தங்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை என்று சூசை மாணிக்கத்தின் 39 வயது சகோதரர் சார்ல்ஸ் ஜோசப் வலியுறுத்தியுள்ளார். உயர் நீதிமன்ற தீர்ப்பினை உள்ளடக்கிய குறிப்பாணை விவரங்கள் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கும் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திற்கும் அனுப்பப்பட்டது. ஆனால் இன்று வரை அவ்விரு தரப்பினரும் தங்கள் குடும்பத்தை தொடர்பு கொள்ளவில்லை என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சார்ல்ஸ் தெரிவித்தார். தேவையான அனைத்து நடைமுறைகளை பின்பற்றி தாங்கள் தொடர் நடவடிக்கையை எடுத்து வருவதாகவும் எதேச்சையாக எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை என்றும் தங்களால் இயன்றதை செய்து வருவதாகவும் சார்ல்ஸ் குறிப்பிட்டார். தனது சகோதரர் சூசை மாணிக்கம் மரணத்திற்கு தங்கள் குடும்பம் நீதியை கோருகிறது என்றும் தனது சகோதரர் ஒரு இராணுவ வீரராகி நாட்டிற்கு சேவை செய்ய விரும்பியதாகவும் சார்ல்ஸ் தெரிவித்தார். இதனிடையே சூசை மாணிக்கம் வழக்கில் உயர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த தங்களின் நண்பரும் முக்கிய சாட்சியுமான அனாஸ் ஹக்கிமி மர் அஹ்மத் உட்பட மற்ற சாட்சிகளும் போலீஸ் துறையினருக்கு வாக்குமூலங்களை வழங்க தயாராக இருப்பதாக சார்ல்ஸ் குறிப்பிட்டார். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பரிகத்தான் நேஷனலில் உறுப்பு கட்சிகளாக இணைவதற்கு பரிசான் நேஷனல் உறுப்பு கட்சிகள் விண்ணப்பங்கள் சமர்ப்பித்துள்ளதாக பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டாத்து ஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் இன்று அம்பலப்படுத்தினார். அந்த கட்சிகளின் விண்ணப்பங்கள் குறித்து பரிகத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் அந்த கட்சிகளை தோழமை கட்சியாக ஏற்றுக்கொள்வது குறித்து இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அந்த கட்சிகளை உறுப்பு கட்சிகளாக சேர்த்துக் கொள்ளப்படும் வரையில் அக்கட்சிகளின் பெயர்களை வெளியிட முடியாது என்று துவான் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டின் பொது தேர்தலுக்கு முன்னதாகவே பரிசான் நேஷனல் உறுப்பு கட்சிகளின் நிலை குறித்து தீர்க்கமாக முடிவு செய்யப்படும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். மாவட்ட போலீஸ் தலைவர் காயம் அடையும் அளவிற்கு கம்போங் சுங்கை பாருவில் நிகழ்ந்த மோதல் சம்பவத்திற்கும் பதற்ற சூழ்நிலைக்கும் வெளிநபர்களின் தலையீடும் தூண்டுதலும் இருந்துள்ளது என்று கோலாலம்பூர் சமூக நல அமைப்பு ஒன்று கூறுகிறது. நேற்று நடந்த கலவரத்தில் வெளிநபர்களின் தூண்டுதல்கள் இருந்ததன் காரணமாகவே அது மோதலுக்கு வித்திட்டுள்ளது. உள்ளூர் மக்கள் அந்த குடியிருப்பு பகுதியை காலி செய்துவிட்டு இடமாற்றத்திற்கு மேம்பாட்டாளர் வழங்க முன்வந்துள்ள இழப்பீட்டை பெரும்பாலோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று அந்த அமைப்பின் தலைவர் ஹுசைன் ஜுல்காராய் தெரிவித்தார். பெரும்பாலான குடியிருப்பாளர்கள் இந்த திட்டத்தின் நன்மைகளை புரிந்து கொண்டு தங்கள் வீடுகளை காலி செய்ய ஒப்புக்கொண்டுள்ளனர். சிலர் வெளியேறி நியாயமான இழப்பீட்டை பெற்றுள்ளனர். இதில் மேம்பாட்டாளரால் வழங்கப்படும் தற்காலிக வாடகை அலவுன்ஸ் தொகையும் அடங்கும். எதிர்ப்பை தூண்டும் நோக்கத்துடன் வெளியாட்கள் தலையீடு இருந்ததால் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு போராட தொடங்கினர். இதன் விளைவாகவே பதற்றமும் மோதலும் ஏற்பட்டுள்ளது என்று அவர் இன்று விளக்கம் அளித்துள்ளார். இந்த சம்பவத்தில் போலீஸ்காரர்களை நோக்கி கலகக்காரர்கள் கற்களை வீசியதால் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலிஸ்மி எஃபெண்டி சுலைமானின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. நிலைமையை மேலும் மோசமாக்கியதாக அவர் கூறினார். போலீசாருக்கும் கம்போங் சுங்கை பாரு மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலால் காவல்துறை தலைவர் ஏசிபி சுலிஸ்மி எஃபெண்டி சுலைமான் தாக்கப்பட்டு இரத்த கரையுடன் தோன்றிய காட்சி உலக ஊடகங்களில் பரவியதை பார்த்து தாம் மிகவும் வருந்துவதாக முன்னாள் துணை அமைச்சர் தான் ஸ்ரீ க குமரன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் நாட்டிற்கே தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய வன்முறைகளை தொடர விடாமல் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று குமரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து உடனடியாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யுமாறு ஆணையிட்டிருப்பதுடன் தூண்டுதல், வெறுப்பு மற்றும் தவறான தகவல்கள் மூலம் விதைக்கப்படும் வன்முறை சமூகத்தில் வேரூன்ற ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்ற பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் எச்சரிக்கையை தாம் வரவேற்பதாக குமரன் ஓர் அறிக்கையில் கூறினார். கடந்த ஆகஸ்ட் 31 ஈப்போவில் நடைபெற்ற சுதந்திர தின அணிவகுப்பில் மேன்மை தங்கிய பேரா சுல்தான் அவர்களை நோக்கி ஒரு பெண் ஓடி வருவதும் அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்துவதும் சில வன்முறை நோக்கம் கொண்டவர்கள் அந்நபரை சீன இனத்தைச் சேர்ந்தவர் என்ற வதந்தியை பரப்ப முயன்றதையும்
கருத்தில் கொண்டு நம் பிரதமர் தவறான தகவல்கள் மூலம் விதைக்கப்படும் வன்முறை சமூகத்தில் வேரூன்றக்கூடாது என்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளார். 1969 ஆண்டு மே 13 கலவரத்தை நேரில் பார்த்தவன், அனுபவித்தவன். அக்கலவரத்திற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று தவறான தகவல் பரவியதுதான். அதனால் நாடு அடைந்த பின்னடைவை அளவிட முடியாது என்று நினைவு கூர்ந்த குமரன், நாட்டை மறுசீரமைப்பு செய்து நன்குடிமக்களை உருவாக்க புதிய பொருளாதார கொள்கையும் ருக்குன் நகாரா என்ற தேசிய கோட்பாட்டையும் அன்றைய அரசு நடைமுறைப்படுத்தியது. மலேசியாவில் உள்ள பல்வேறு இனங்களுக்கிடையில் ஒற்றுமையும் புரிந்துணர்வும் வலுப்பெற்று நல்லிணக்கத்துடன் வாழச் செய்வதே அதன் நோக்கமாகும். ருக்குன் நகாரா கோட்பாட்டு நன்னெறிகள் மறக்கப்பட்டு மக்களிடையே வன்முறைகள் பெருக ஆரம்பித்ததன் அறிகுறியே கம்போங் சுங்கை பாரு இரத்த வெறி சம்பவம் நமக்கு கற்பிக்கும் பாடமாகும். 1969 ஆண்டில் ஆரம்ப பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை கொண்டு செல்லப்பட்ட இந்த நன்னெறி கல்வி நல்ல குடிமக்களை உருவாக்கியிருக்க வேண்டும். அதற்கு மாறாக நமக்கு நாட்டிற்கு பாதுகாப்பு அளிக்க சேவையாற்றும் அதிகாரிகளை இரத்தம் சிந்த வைத்த செயலை பார்க்கும்போது கொடுமையான இந்த வன்முறை எவ்வாறு உருவானது என்பதை சிந்திக்க வேண்டும் என்று குமரன் கேட்டுக்கொண்டுள்ளார். பாடிக்சன் சுங்கைலிங்கி மேம்பாலத்தில் 6-8 வயதுடைய 2 சிறார்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தில் அந்த 2 சிறார்களுக்கு மரணம் விளைவித்ததாக தந்தை ஒருவர் சுரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 46 வயது அப்துல் ரஹ்மான் மஹ்மூத் என்ற அந்த நபர் நீதிபதி ஸ்வரிதா புடேன் முன்னிலையில் நடத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 4 பாடிக்சன் தஞ்சோங் அகா சுங்கைலிங்கி மேம்பாலத்திற்கு அருகில் சிறார்களான தனது மகனுக்கும் மகளுக்கும் மரணம் விளைவித்ததாக குற்றவியல் சட்டம் 304வது பிரிவின் கீழ் அந்நபருக்கு எதிராக நோக்கமில்லா கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை அந்த நபர் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 30 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டப்பட்ட அந்த நபர் காரை ஆற்றோரத்தில் நிறுத்திவிட்டு காருக்கு வெளியே சிகரெட் புகைத்து கொண்டிருந்த போது கார் சொந்தமாக நகர்ந்து ஆற்றில் விழுந்ததாக போலீசாரின் பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காரில் இருந்த ஒரு பெண்மணியை பொதுமக்கள் காப்பாற்றிய வேளையில் அந்த 2 சிறார்களும் காருடன் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் உயிர் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது தாயாரை கண்மூடித்தனமாக அடித்து ஆவேசமாக நடந்து கொண்ட நபரை குடும்ப உறுப்பினர்கள் சாந்தப்படுத்தும் முயற்சியின் போது அந்த நபர் கீழே விழுந்து மரணமுற்றார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 4 மணியளவில் பினாங்கு குலுகூர் லோரோங் பக்காக்கா என்ற இடத்தில் நிகழ்ந்தது. ஒரு மாற்றுத்திறனாளியான 48 வயதுடைய அந்த நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். அந்த நபரின் வெறித்தனமான செயலை சகித்து கொள்ள முடியாமல் அவரை சாந்தப்படுத்தி பிடிப்பதற்கு குடும்ப உறுப்பினர்கள் முயற்சி மேற்கொண்ட போது அந்நபர் கீழே விழுந்து கடும் காயங்களுக்கு ஆளாகி உயிர் இழந்தார். பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் போலீசாருடன் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 1 கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் லிமோ வாடகை கார்கள் நிறுத்தப்படும் இடத்திற்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண்ணின் அழுகிய சடலம் தொடர்பில் இதுவரை 12 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக KLIA போலீஸ் நிலைய தலைவர் ACP அஸ்மான் ஷரையா தெரிவித்தார். அந்த பெண்ணின் உடல் முற்றாக அழுகிவிட்டதால் அவரை அடையாளம் காண இயலவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அந்த பெண்ணின் உடலில் 4 வெட்டுக்காயங்கள் இருப்பது சர்டாங் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதனை அடிப்படையாக கொண்டு அந்த பெண்ணின் மரணம் கொலை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். 20 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் மரணம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.